வணக்கங்க. கவிதா ஆனந்தகோபால் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வெரைட்டியான பிள்ளைங்களுக்கு லஞ்ச் சாப்பிட முடியும் நான் செஞ்சு தரப்போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்ட கடாயில் எண்ணெயில் வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிங்க, தேக்கட்டி போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லா கேரட்டில் இருந்து சீவி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நைஸாக வந்து நல்லா வேக வச்சு நைஸாக சீவிடணும். சிம்மில் வச்சு சீவிக்கலாம், வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து 2 டைம் செய்யலாம். தொட்டிக்கைக்கும் வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸும் கட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து முட்டை போட்டுக்கலாம். இந்த 2 டாப் செய்யலாம். நம்ம காலிஃப்ளவர் வந்து பெரிய காலிஃப்ளவர் தான். அது வந்து நம்ம சீவனு இது உண்டாயிட்டு 3 எக்கு, 4வது எக்கு ஊற்றிக்கிட்டேன். ஒரு தொட்டிக்கும் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூல் சாப்பாடு லஞ்சுக்கும் இதுமாரி நம்ம பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நான் வீட்டிலே நான் பன்னீர் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பன்னீரை இதிலே போட்டுக்கலாம். ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக பன்னீர், முட்டை, காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸி பண்ணி தரோம். இதில் வெங்காயம், தக்காளி எதுவுமே நம்ம போடலை. சும்மா டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து நம்ம ரச சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். ஸ்கூல் லஞ்சுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொடி மாதம் ரேட்டு. பன்னீரும் காலிஃப்ளவரும் முட்டை. எதுக்கு நம்ம காலிஃப்ளவர் நைஸாக இந்த இந்த எல்லாமே ஒரே சேஃபுக்கு வரதுக்காக தான் பண்ணேன். இப்போ வந்து இது தொட்டிக்கு மிச்சம் இருக்க காலிஃப்ளவரை மிச்சம் இருக்க இந்த பொருளை வந்து இப்போ சாதம் வந்து அரை வேக்கரை வேக வச்சுருக்கேன். இந்த அரை வேக்கரை வேக வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வடித்து ஆற வச்சுருக்கேன். இதுமாதிரி ஸ்கூலுக்கு நல்லா லன்ச் மட்டும் கட்டி கொடுக்கலாம். தொட்டுக்காக இப்படி பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணி கொடுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாதத்தை வதக்கிக்கலாம். இதில் எந்த ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை. கரம் மசாலா மட்டும் தான் கொஞ்சம் தேவைப்படும். கொஞ்சம் பத்தாது, கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டேன் சாதனை. அது வந்து கரெக்டாக 2 ஸ்நாக்ஸ் 2 லன்ச் கட்டலாம். அதில் நம்ம பாருங்கள் செஞ்சாச்சு.